அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பற்றி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சில அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள முடி வளர்ச்சிக்காக. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முடி உதிருக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதுக்காக நம்ம இந்த சில சுலபமான பயிற்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். இப்போ இதுலேயே நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்று ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குன்னா அதனாலுமே முடிகள் கொட்டுறது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட டயட்ல இந்த அயன் கண்டென்ட் இருக்காது. அதுலேயுமே நம்ம முடி கொட்டுற மாதிரி இருக்கும். தூக்கமின்மை, சரியா தூங்கலனாலுமே அவங்களுக்கு முடி கொட்டுற மாதிரி எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே சரி பண்ணிட்டு கூடவே இந்த பயிற்சிகளுமே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும். வெறுமனே இது மட்டும் பண்றதுனாலும் பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் மாதிரி தான் காலையிலேயும் நம்ம தூங்கி எழுந்த உடனே இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்பவே இதாக இருக்கும். அப்புறம் டைம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்காது. இப்போ எப்படி பண்ணுறது பார்ப்போம். என்னன்னா கரெக்டாக அந்த அளவு பார்த்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த 4 விரலில் வச்சு இந்த நெற்றி பகுதியை இப்படி வச்சுக்கிறோம். இதில் இருந்து அடுத்து இந்த ஒரு 4 விரல் இப்படி வச்சுட்டோம்னா எடுத்து இந்த இந்த இதுக்கு கீழே இந்த இந்த இடத்த நம்ம நல்லாவே அழுத்தம் கொடுக்க போகிறோம். நல்லாவே ஒரு கிளாக் வைஸ் ஒரு 10 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 10 டைம்ஸ் அப்படியே சுழற்சி பண்ணோம். 2 3 4 5 6 7 8 9 10. மறுபடியும் 10 9 8 7 6 5 4 3 2 1 அப்படியே ஒரு 10 செகண்ட் அழுத்தி வச்சுக்கலாம். தளர்த்திக்கலாம். இது பயிற்சி 1. அடுத்தது பயிற்சி 2. பயிற்சி 2ல அதே மாதிரி இப்போ நம்ம 2 அளவுக்கு இப்படி வச்சோமா, இப்போ நம்ம 3 அளவுக்கு வைக்கணும். 3 கை அளவுக்கு வைக்கணும். இப்படி 1 2 3. இந்த 3ஆவது கை தாண்டி இந்த இடத்துல அந்த உச்சி போகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம நல்லாவே அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரி கிளாக் வைஸ் 10 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 10 டைம்ஸ் 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6 5 4 3 2 1 நல்லாவே ஒரு 10 செகண்ட் அழுத்தம் கொடுத்துக்கலாம். தளர்த்திக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்பவே முக்கியமானது. அதில் நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா நமக்கு தலைப்பகுதிக்கு முழுமே நல்ல ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். அந்த ஸ்கேல்பில் அந்த ரூட் கிட்ட நல்லாவே பிளட் சர்க்குலேஷன் போகும். அது கரெக்டான பிளட் சர்க்குலேஷன் இல்லை, மாய்ஸ்சரைசிங் இல்லைங்கிறது, ஈரப்பதம் இல்லாதனால தான் முடி உதிருது. இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே பிளட் சர்க்குலேஷன் நம்ம தலை ஃபுல்லாக போகும். அடுத்தது பயிற்சி 3. பயிற்சி 3ல் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த விரல் நுனிகளில் வச்சு நல்லா இந்த ஸ்கால்ப் இதுக்குள்ளே வச்சு நல்லாவே இப்படி அழுத்தம் கொடுக்க போகிறோம். எல்லா இடத்துலையுமே மண்டை ஃபுல்லாக நல்லாவே இப்படி அழுத்தம் கொடுக்கணும். இந்த சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த விரல்கள் இந்த முடிக்குள்ளே இப்படி உள்ளே விட்டுட்டு நல்லாவே இப்படி அழுத்தம் கொடுக்கணும். எல்லா இடத்துலையுமே பின்னாடியிலேருந்து இந்த சைடு, அதுக்கப்புறம் முன்னாடி எல்லாமே இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். நல்லா இந்த விரல் நுனிகளை வச்சு நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்லாவே பிளட் சர்க்குலேஷன் போகும். இதில் பயிற்சி 4. நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட தலையில் அப்படியே டேப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி தட்டணும். இந்த மாதிரியும் தட்டலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொட்டுற மாதிரியும் வச்சுக்கலாம். எதாக இருந்தாலுமே ஓகே. கொட்டுறதா இருந்தால் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே நல்லா இப்படி டேப் பண்ணிக்கலாம். 2 கையுமே வச்சு நல்லா அப்படியே டேப் பண்ணணும். அது விரல் நுனியில் பண்ணோம் இல்லையா பயிற்சி 3ல், அதே மாதிரி இது பயிற்சி 4ல் இந்த மாதிரி டேப் பண்ணணும் ஃபுல்லாக. தளர்த்திக்கலாம்.
இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமான பயிற்சி தாங்க. தூங்கி எழுந்த உடனே நீங்க வந்து நம்ம ப்ரஷ் கூட பண்ணாலும் எழுந்து உட்கார்ந்துட்டு அப்படியே வந்து இதெல்லாம் வந்து செய்யறதுக்கு வந்து ஒரு 5 நிமிடங்கள் தான் ஆகும். அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம காலை கடன்லாம் பண்ணது நம்ம அப்படியே வந்து நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இதே வந்து எத்தனை முறை பண்ணணும், 2 செட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். இது நாங்க பயிற்சியுமே சேர்த்து ஒரு செட்டு, அப்புறம் இதே மாதிரி இன்னொரு செட்டை பண்ணும்போது 2 செட்டு. இதே மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடியுமே வந்து நம்ம செய்யலாம். 2 வேலை, ஒரு நாளைக்கு 2 வேலையை வந்து நம்ம செஞ்சா ரொம்பவே வந்து பலன்கள் ஜாஸ்தியாகும். கூடவே வந்து நல்ல அயன் கண்டென்ட்டான இருக்கிறதெல்லாம் வச்சுக்கோங்க. பேரீச்சம்பழம், முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இதெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.